சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. அவரோட இப்போதைக்கு ஒரே லட்சியம் வந்து அந்த அம்மா தோக்கடிக்கிறது. அதாவது கவிதா அம்மாவை. அவர் கண்ணீருக்கு பின்னாடி எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். அவரை ஒரு நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். நான் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்க முதலா வேட்பாளர் அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அப்ப இருந்து நீங்க களமாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட கால நிலவரம் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சு கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுதுங்க. 5 மாசம் ஆகுதுல நாங்க தொடக்கத்துல வந்து கோபனார் மலைவாழ் மக்கள் பிரச்சனை அந்த நேரத்துல வந்து தலை தூக்கி இருந்தது. அந்த மக்களோட பூர்வகுடி மக்களோட நிலத்தை வந்து அதாவது முறைகேடான முறையில பட்டா மாறுதல் செஞ்சு அதிகார வர்க்கத்தில் அங்கே விற்கிறதும் அந்த நிலத்தை பிடிங்கி அந்த மக்களை விரட்டுறதும் அந்த வேலையில் இருந்தாங்க. சரியாக அந்த வேட்புமனு முடிஞ்சோன்னா ஒரு வாரத்திலேயே நாங்கள் இந்த இதுக்குண்டான மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்துட்டோம். இந்த மக்களோட நின்று போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பொதுக்கூட்டம் போட்டோம். அது கலெக்டர் மனு கொடுக்குற இந்த பிரச்சனையில் நேரடியாக நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சோடனே அது கையோடையே நாங்கள் மக்கள் பிரச்சனைக்குள்ளே போயிட்டோம். அங்கிருந்து ஆரம்பித்து கட்டாஞ்சி மலையில் இயற்கை வழங்கு கொள்ள போகிறதுலேருந்து அதுலேருந்து களத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படியே கீழே இறங்கி நம்ம தோளம்பலையோ அதுலேருந்து பார்த்து நம்ம தேக்கம்பட்டி பஞ்சாயத்து எல்லாம் போகும்போது விவசாய மக்கள் பிரச்சனை. அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே இப்போது விவசாயம் பண்ணி வாழ முடியாது, பிழைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையிலேயே இருக்காங்க. இப்போ எல்லாரும் தென்னை மரம் வச்சுருக்காங்க. எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலுமே கல் ஒரு உணவுப் பொருள்னு சொல்லி நம்மளை அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஆனால் நம்ம ஊரில் கல்லுக்கு அனுமதி இல்லை. ஆனால் நம்ம பகுதி பூரா தென்னை மரம் இருக்குது. ஏழை விவசாயிகள் எல்லாமே வறுமையிலே இருக்காங்க. எந்த பொருள் விளைய வச்சாலும் அது சரியான விலை போறது இல்லைங்கிறது நட்டத்தில் முடியுதுங்கிறது விவசாயிகள். அப்படியே தொடச்சு மேட்டுப்பாளையம் வரையில மேட்டுப்பாளையம் பவானி நீர் பிரச்சனை. மேட்டுப்பாளையம் நகராட்சி நகரம் பூராமே குப்பை. நீங்க அப்படியே இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் தாண்டிட்டீங்கன்னா இருக்கிற விவசாயிகள் பிரச்சனைன்னு பூரா கல்குவாரிக்கு ஒரு 100 அடி 200 அடி ஆழத்துக்கு கல்குவாரி வெட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்க நீங்க கல்குவாரி வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஆனா டிஆர்எஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளரா நின்றுருக்காரு. சரி. அவர் வந்துட்டு டிஎம்கேல வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கறதுக்காக அவர் வந்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவர் கல்குவாரி எல்லாம் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு அவர் கண்ணீர் வடிச்சிருந்து ஒரு நமக்கு மனுஷனா பார்த்து சரி வள வரி மனுஷன் கண்ணீர் வடிக்கிறாருன்னு நினைச்சேன். ஒருவேளை அந்த நேரத்தில் பவானியார் வத்து போய் இல்லை சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருந்தது, அதுக்காக தான் கண்ணீர் வடிக்காருன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு மேட்டுப்பாளையம் திருப்பூர் ரோடு பூராமல் 100, 150, 200 வருஷம் மரங்களை புளிய மரங்கள் பூராத்தி வெட்டி சாய்ச்சாங்க. அப்போ வந்து இவர் ஒரு வேளை ஊரில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ நினச்சி கண்ணீர் வடிச்சிருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அவர் கண்ணீருக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. இப்போ அவர் எதுக்காக தான் கண்ணீர் வடிச்சாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட லட்சியம் தான் என்ன? எதுக்காக தேர்தல் வந்து அதாவது டிஎம்கேல சீட் கிடைக்கல, ஆனா வந்துட்டு அதையும் மீறி தனிச்சையா சுயேட்சை வேட்பாளராக நிற்க வேண்டிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீட்டு வந்து இவர் டிஆர்எஸ் தான் கொடுப்பாங்க அவர் எதிர்பார்த்ததும் கவிதா அம்மா கொடுத்தனால இவர் வந்து கண்ணீர் வடிச்சது. இப்போ கோவப்பட்டு தனியாக போய் நின்று சுயேட்சையாக நின்று தேர்தலில் போட்டியிடுற முடிவுக்கு முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தது, இவ்வளோ நாள் நினச்சிருந்த கண்ணீர் இந்த பவானியார் பிரச்சனை, மலையை வெட்டினது, கல்குவாரி பிரச்சனையினால வடிச்சிருப்பாரோன்னு நினச்சேன். அவரோட இப்போதைக்கு ஒரே லட்சியம் வந்து அந்த அம்மா தோக்கடிக்கிறது. அதாவது கவிதா அம்மா தோக்கடிக்கிறது. ஆமா, அது அவங்களுக்கு தோக்கடிக்கிறது இவர் முழு லட்சியம். அந்த அம்மாவுக்கு என்ன லட்சியம்னா, அந்த அம்மாவுக்காவது இந்த பவானி நீரை காப்பாத்துறது, இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, கல்குவாரியிலேருந்து கல்குவாரி எல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு என்ன அனுமதிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு விவசாயில வாழ வைக்கிறதா அந்த மாதிரி லட்சியமா இருக்கான்னு அந்த அம்மாவுக்கு லட்சியம் இல்லை. இவர் லட்சியம் அந்த அம்மா தோக்கடிக்கிற லட்சியம். ஓகே. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து லட்சியமே இல்லை. அதாவது மாறி மாறி போட்டிட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி, களத்தில் வந்துட்டு எந்த கட்சிக்கு நடுவில் போட்டி அப்படிங்கிறத தாண்டி அவங்க இரு வேட்பாளர்களுக்குள்ளேயே வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரி, அதையும் தாண்டி கடந்த 25 வருட காலமா கோவை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினோட வெற்றி பாதையிலேயே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 5 மாதங்களா களமாடிட்டு இருக்கீங்க. அப்ப 5 மாதங்களா மக்களை சந்திச்ச போது இந்த கோவை தொகுதி வந்துட்டு யார் கையில இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேட்டுப்பாளையம் தொகுதியில் நான் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா அதே தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்த அதே மேட்டுப்பாளையம் டு திருப்பூர் அன்னைக்காவது அதே ரோடு அப்படியே தான் இருக்குது.
பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை இடிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவமனை போனீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, 35 வருஷத்துல மாற்றம் உண்டான ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன உடஞ்சி ஓட்ட அங்கே ஓட்ட வச்ச கழட்டங்க. சரிங்களா, ஒரே ஒரு மாற்றமாக பார்க்குறது பவானியார் கேட்டு பூரா சாக்கடையாமல் ஆலை கழிவுலாம் ஓடிட்டு இருக்குது. சரிங்களா, இதுக்கு மத்தியில் வந்து இதில் கோட்டைன்னா நமக்கு அது என்ன கோட்டைன்னு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு இவங்க அதே பிரச்சனைகளை நாளுக்கு நாள் வளர்த்தி அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கறனால இவங்க கோட்டைன்னு சொல்கிறாங்களா? அப்படி களத்துக்கு போனது வரைக்கும் தெரியுது இன்னைக்கு மக்களோட மனநிலை. இதே ஊரில் இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச இதுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோட அவங்க பகுதியிலே இந்த தடவை வந்து இவங்க போட்டால் சரியா இருக்காது, நம்ம மாற்றத்தை நோக்கி போகணும்னு மக்களோட மனநிலையில் இருக்காங்க. அதனால இவங்க இந்த டைம் இதுக்கு மேலே யாரோட கோட்டையும் மேட்டுப்பாளையமா கோயம்புத்தூரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுல விழிப்புணர்வு வந்துருச்சுங்கிற விட நாம் தமிழ் வச்சு இவங்ககிட்ட மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திருச்சு. சுற்றுச்சூழல் பற்றியும் இயற்கை வளம் பாதுகாக்கிறது, விவசாயிகளை பற்றி, மானங்காக்கிற நெசவாளர்களோட வாழ்க்கை, அன்றாட நம்ம தினசரி அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி, கல்வி முறை எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், சுகாதாரம், இதை பற்றி நாம் தமிழ் வச்சு விழிப்புணர்வு 15 வருஷமா ஏற்படுத்திருச்சு. அதனோட விளைவாக இன்னி தமிழ்நாட்டில் எங்கேயும் யாரோட இந்த 2 கட்சிகளோட சரி தேசிய கட்சியோட கோட்டையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ நீங்க களமாட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போறீங்களா? அப்படி போகும்போது மற்ற கட்சி அவங்க களமாடுறதுக்கு வராங்களா, இல்ல அவங்களோட தேர்தல் பரப்புரையெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம களமாடும் போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா டிவியில அதாவது தொலைக்காட்சியில காட்டும் போது அவங்க ஒரு விதமா காட்டுவாங்க. இப்போ எப்படி சொல்ல போறேன்னா, குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட பரப்புரை சார்ந்த விஷயங்கள் நிறைய தொலைக்காட்சியில காட்டுறதே இல்லை. சரி, இப்போ ஒரு கிளிப்பிங்ஸ் ஒரு மணி நேரம் ஓடுது, தேர்தல் பரப்புரை சம்பந்தமான வீடியோக்கள் ஓடுது அப்படின்னா அதுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஆனா அவங்க ரிப்பீட்டடா இருக்கும். அந்த மாதிரி பார்க்க முடியுது. நீங்க அந்த மாதிரி களமாடும் போது இவங்களோட பரப்புரை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? குறிப்பா சொல்ல போனா இவங்களுக்கு பரப்புரைங்கிறது தேர்தல் பரப்புரை கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி, சரிங்களா, இந்த மண்ணோட இந்த தொகுதியோட பிரச்சனைகளை பேசி அதை சரி செஞ்சு கொடுக்குறாங்கிற பேசியோ, சரிங்களா, மக்கள்கிட்ட மக்களுக்கு நெருக்கமாக போய் மக்களோட பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு அந்த பகுதியில் கேட்டறிஞ்சு இது சரி செய்யறதுக்கு என்னென்ன வழியில் ஆராய்ஞ்சு செய்யறமான தேர்தல் பிரச்சாரமெல்லாம் இவங்க கிட்ட கிடையாது. இவங்க மக்கள் சந்திக்கும் போது என்ன பண்றாங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கே தெரியும். கையெடுத்து கும்பிட்டு இவங்க வர்றாங்கன்னா இவங்க எதுக்கு வர்றாங்க மக்களுக்கு தெரியும். சரிங்களா, அவங்க கிட்ட போய் நான் இந்த ஊர்ல உங்களை விவசாயில வாழ வைப்பேன், இந்த ரோடை போட்டு தரேன்னு இவங்க சொன்னா இவங்க கிட்ட எதிர்பார்ப்பே இல்லை மக்களுக்கு. ஏன்னா இவங்க அதை பண்ண மாட்டாங்க தெரியும். ஏன்னா 60 வருஷம் 70 வருஷம் ஆட்சியில இவங்க தான் ஆண்டிருக்காங்க. இவங்க கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை, நம்ம போகும்போதுதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம போகும்போதுதான் விவசாயில எங்களுக்கு பிரச்சனை இருக்கு சாமி, நான் இந்த பொருளை நான் இங்கிருந்து விளைய வச்சு இங்கிருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா எனக்கு ஒரு கட்டு 10 ரூபா விற்குது, அங்கே போனால் கட்டு 30 ரூபாய்க்கு விற்குது. 3 மாதம் விளைய வைக்கிற எனக்கு 10 ரூபா, அங்கே ஒரு 3 மணி நேரத்தில் விற்கிற 30 ரூபா. எனக்கு உரிய விலை கிடைக்கிறது நம்ம கிட்ட சொல்றதுதான். விவசாயிகிட்ட போனாலும் அதே தான், நெசவாள்கிட்ட போனாலும் அதே தான், நீங்கள் அங்கே கல்கொறி நடக்கிற சுற்றி இருக்கிற விவசாயிகிட்ட போனாலும் அதே தான். மலைவாழ் மக்கள் பிரச்சனை நம்ம கிட்ட மட்டும்தான் மக்கள் பிரச்சனையை சொல்றாங்க, தீர்வு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கிட்ட தீர்வையோ மக்கள்கிட்ட பிரச்சனையோ அவங்க கிட்ட அவங்களும் வேட்பாளர் தானே, அவங்களும் வீடு தேடி போகும்போது அவங்ககிட்டையும் குறைகளை சொல்லலாம் இல்லை, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட போய் நெருக்கமா போறதில்லைன்னு நினைப்பேன். அந்த இது வரைக்கும் இருந்த வேட்பாளர்களை குறுநில மன்னர்கள் மாதிரியுமே அப்படியே வண்டியில இருந்து கை காட்டிட்டு, சரிங்களா, அவரோட கை காட்டணும் கொஞ்சம் ஓஞ்சா பக்கத்துல ஒருத்தர் வச்சிருப்பாரு, கை வணக்கத்தை போட்டு கை காட்டிட்டு அது ரொம்ப நேரம் எல்லாத்துக்கும் காட்ட முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறீங்கல்ல அவ்வளவு இளைஞர்கள் எல்லாருமே, சரிங்கல்ல, இன்னைக்கு சட்டுன்னு ஒரு பிரச்சனை போய் நிற்க முடியாதுன்னு எம்எல்ஏ இருக்காங்க நம்ம ஊர்ல. மக்கள்கிட்ட நெருக்கமாக போறது இல்லையே. மக்கள் அதிகபட்சம் போனீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு இவங்க ஆளுகளே ஆழத்தி எடுப்பாங்க, சரிங்களா, அதை யாரோ ஒருத்தர் தொட்டு பேசுவாங்க, அதை இந்த வீடியோ முன்னாடி எடுக்கிறது. மற்றபடி அவங்க மக்கள்கிட்ட நெருக்கமாக போனதே இல்லை. ஓட்டு கேட்க வரும்போது போறதுல அதுக்கு 5 ஆண்டுகளையும் போற மாட்டோம். மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மறுபடியும் அதே மாதிரி கை காட்டிட்டு அந்த பணம் திரும்ப ஓடும். சரிங்களா, ரிட்டர்ன்ஸ் அந்த பணம் திரும்ப ஓடும் பரப்புரை. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாங்க கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்துல இருந்தே ஒவ்வொரு தேர்தலுக்குமே நாங்க தேர்தல் பரப்புரைக்கு ஒவ்வொரு வீடா போய் மக்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை நாங்க என்னென்ன சரி செய்வோம், எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு என்ன இருக்குது, சரிங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு வீடா கேட்டு மக்கள்கிட்ட பிரச்சனையை கேட்டு தான் உள்வாங்கிட்டு தான் அந்த அரசியலில் இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லா பகுதியிலும் போயிட்டு இருக்கோம். ஒரு நகரத்துக்கு மட்டும் போகிறோம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் ஆரம்பிச்சதே மலையடி வாரம் கிராமத்துலேருந்து தான். எங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் வாழ்கிறாங்களோ, எங்கே மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறாங்களோ அந்த மக்களோட முதல் நெருக்கமாக போயிட்டு அவங்களோட குறைகள் இன்னைக்கு மேட்டுப்பாளையம் தொகுதிக்குள்ள என்ன குறை இருக்கு, எப்படி சரி செய்யலாங்கிறது மொத்த விஷயமே எங்களுக்கு கள நிறுவனத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது கட்டாயம் செய்ய வந்த தேர்தல் முடிஞ்சது.
இப்போ நீங்க வீடு வீடா போறீங்க இல்லைங்களா? வீடு வீடா போகும்போது பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, பெண்களோட வாக்கு வந்து யாருக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் வந்துட்டு மிக்ஸி தரேங்கிறாங்க, ஒருத்தங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ் தரேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது எல்லாமே வந்து பெண்கள் சார்ந்த பொருட்களாவே இருக்குது இல்லைங்களா? வாஷிங் மிஷின் இது எல்லாமே பெண்களுக்கு தொடர்புடைய பொருட்களாவே இருக்கு. அந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கும்போது பெண்கள் ஒருவேளை அந்த பக்கம் போயிடுவாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா? இல்லை, பெண்களோட இவங்களோட எதிர்ப்பு அவங்க கேட்கறது இல்லை. ஆக்சுவலா ஒரு கட்சி ஆரம்பிக்குது 1000 ரூபாயில ஆரம்பிக்குதுங்க. அடுத்த கட்சி வருது, மாற்றுன்னு வருது. அந்த இவங்களுக்கு எங்க போடாதீங்க, நாங்கள் 1500 ரூபா கொடுக்குறாங்கிறது. 2000 பெண்களோட எதிர்பார்ப்பு அது இல்லை. நான் போன கலைஞர் வரைக்கும் சொல்றேன் பாருங்க, அவங்க ஒவ்வொரு வீட்டு ஆம்பளையில சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வந்தால் நான் கௌரவமா கையாந்தான் வாழ்றேங்கிறது பெண்களோட மனநிலைமை. ஆனா இது சூழ்நிலை இருக்குதுன்னா சூழ்நிலை இல்லை. அதனால இவங்க கட்டமைக்கிறது என்ன, பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், நம்ம அண்டா குண்டா கொடுத்துட்டோம், ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் மாறிட்டாங்க. மக்கள் வந்து என்ன விரும்புறாங்க? மக்கள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு வீட்டு ஆண்மகனும் சம்பாதிக்கிறத வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா போதுங்க. அங்கேயே பஸ் ஸ்டாண்டு பூரா கடை தெரு பூரா திறந்து வச்சு அங்கேயே புடுங்கிட்டு இங்க குடியாரனா வீட்டுக்கு கூடாதுங்கிறதான் நீ ஒரே ஒத்த வார்த்தைங்க. அதாவது மதுக்கடைகளை உடனடியாக மதுக்கடையை மூடிட்டீங்கன்னா நீங்க 1000 ரூபாயும் கொடுக்க வேண்டியதில்லை, மிக்சி குக்கரும் கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இது நேரடியா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இப்ப ஏழை எளிய மக்கள் தெருவுக்குள்ள போய் பாருங்க, பெண்கள் வந்து எல்லாரும் கிடைச்சில அந்த இப்ப பாருங்க, நீங்க மேட்டுப்பாளைய ரோட்ல எங்கேயாச்சும் பாருங்க, எல்லா பெண்களுமே இட்லி கடை, உணவு கடை, சின்னதாக கடை வச்சிருப்பாங்க. அங்கங்க கம்மங்கூழ் விற்கிறாங்க. எல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க? வருமானம் பத்தாம அவங்க வீட்டுக்காரரு சம்பாதிக்கிறது அங்க கடையில் கொடுத்துட்றாரு. அப்புறம் குடும்பத்தோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அடிப்படை நம்ம அரசாங்க பள்ளியில படிக்க வச்சு அரசு மருத்துவமனையில பார்த்து குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அவங்கள சிரமம் வேண்டியிருக்கு. பெண்களோட மனநிலைமை அப்படி இல்லை. பெண்கள் கிட்ட போய் உண்மையாலுமே உங்களுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எனக்கு என்ன வறுமையில் இருக்குன்னா உனக்கு 500 ரூபா சேர்த்து கொடுக்குறோம்போ அப்படின்னு. ஏன் எங்க வீட்டுக்காரு டெய்லி 1000 ரூபா போகும், மாசம் 20,000 சம்பாதிக்காரு, அதையே எங்க வீட்டுக்கே கொடுத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அந்த தீர்வுக்கு போறதில்லை. நன்றிங்கண்ணா. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள்.